மக்களே, மேக் சம் நாய்ஸ் ஃபார் நெடுமி டீம். Thank you all. Thank you so much. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 70 வயதான பனை தொழிலாளி வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். என்ன தெரியும் பணைய பத்தி உனக்கு? அந்த தாயலிமோனை பற்றி போச்சதான் என் ஆத்திரம் அடங்கும். என்ன மனுஷங்க நீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. பங்காளி, இனிமே நமக்கு எல்லாம் நல்ல கலந்தாயா? திவனேசன் 1001 3 தரம் விட்டாச்சுப்பா. பங்காளி, அவனை மட்டும் பார்த்து மறையா சொல்லு. காட்டையெல்லாம் சுத்துதான், என்ன அடிச்சு போட்டு போயிட போகுது. போடா. ஓரளவுக்கு தான் இல்லை பார்ப்பேன். நானும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். கிறிஸ்துவ தேவாலயத்துல ஒயின புனித பானமா கொண்டு போய் சேர்த்த மாதிரி கோயில்ல பழங்கள்ல பிரசாதமா கொண்டு போய் சேர்த்திருந்தா இன்னைக்கு மறையிற பானை இப்படி ஆயிருக்குமால? ஸோ தேங்க்யூ. இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஓகே சார், பிரகாஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒருத்தரை 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த லா டான்ஸ் ஸ்டுடியோ சங்கிலி பிரதர். ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரீங்களா? அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஆக்சுவலாக அந்த டான்ஸ் ஆடின எல்லாரையுமே நான் நோட் பண்ணேன். எல்லாருமே பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஆனால் இவரோட ஃபேஸில் இருந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஃபேஸே ஒரு வேல்யூபிளாக தெரிஞ்சுது. ஸோ பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இமான் ஸ்டுடியோவில் இருந்து. ஓகே, ஆக்சுவலாக நான் உங்களுக்கு அங்கேயே பர்சனலாக சொல்லியிருப்பேன். ஆனால் அது இங்கே கூப்பிட்டு சொன்னால் ரொம்ப பெருமையாக இருக்கும் நான் நினச்சேன். ஸோ நீங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணுங்கள், டான்ஸை தாண்டி ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெடுமி ஆக்சுவலாக வந்து நீங்கள் பாவக்கூத்து முன்னாடி பார்த்துருப்பீங்க, ராஜேஷ் டைரக்ட் பண்ணுறது. ஸோ இதுவுமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண படம் தான். இந்த படம் வந்து 2020 அமைச்சர் 2019 நாங்கள் இந்த படத்தை முடித்தோம். பெரிய குட்னஸ் என்னென்னா, நிறைய காரணங்களுக்காக படத்தில் ஆர்டிஸ்டில் அதில் நிறைய ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இன்னும் நான் டீம்கிட்டேயே சொல்ல, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி அமேசான் ப்ரைம்லேருந்து கால் பண்ணாங்க. கொட்டுக்காளி வாழைக்கு அப்புறம் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு, நம்ம நெடுமையை டார்கெட் பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நாங்கள் தியேட்டரிக்கல் முடிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஒரே ரீசன் என்னென்னா, இந்த இங்கே நிற்கிற ஒரு சில முக்கியமான ஆட்களுக்காக மட்டும்தான். ஏன்னா ராஜேஷும் சரி, பிரதீப்பும் சரி, அபியும் சரி, இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது சின்ன ப்ளே பண்ணாலுமே அவங்க அதுக்காக மெனக்கெட்டது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ஒரு வேலிடான ரீசனாக இருந்தது. இப்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து தியேட்டரில் கிடச்சா நல்லாயிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இன்னமும் வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மொமெண்ட்டில் இப்படி ஒரு ஸ்டேஜ் கிடத்தது. ஃபஸ்ட் நான் ராஜேஷுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் ரொம்ப கம்பல் பண்ணி இங்கே வர சொன்னான். ஸோ 2வது பிரகாஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. இங்கே இருக்க நிறைய சினிமா பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜேஷும் சரி, பிரதீப்பும் சரி, அபியும் சரி, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கோ இல்லை எதுவுமே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்கிரிப்டை கொடுத்து நடிங்க அப்படின்னா நடிப்பாங்க. அந்த மாதிரியான டேலண்டட் பர்சன். அதுவும் இல்லாமல் பிரதீப் வந்து இப்போது 5வது படம் சைன் பண்ணியிருக்கான். எந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஆப்வியஸ்லி அவனோட ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படான ஒரு படம், அது ராஜேஷ் தான் டைரக்ட் பண்ணார்.
பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு தேட்டர் ரிலீஸ் தனி ஒரு மனுஷனா அங்கே நிற்கிற அந்த மனுஷன் மட்டும்தான் தேட்டர் ரிலீஸ் பண்ணான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்காக ஒரு கைத்தட்டலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரிலீஸ் அப்போ முழுக்க முழுக்க நான் தான் கூட இருந்தேன். ஃபோன் பேசிட்டு அவன் கண்ணெல்லாம் கலங்கும். நான் சொல்லுவேன், பார்த்துக்கலாம் மச்சான், தேட்டர் தானே கிடைக்கும், பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன் பேசலான்னு சொல்லி அது ரொம்ப ஒரு மொமெண்ட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அது நல்ல ஒரு பிஸ்னஸும் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து பிரதீப்பை திரையில் பார்க்குறதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. என்னோட ஹீரோ கொஞ்சம் பேசுவார். பிரதர், இந்த மூவி என்டையர்லாவே பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் பேஸ்டு தானா? ஆமாம் பிரதர், என்டையராக இந்த படம் வந்து எல்லாம் நியூ ஃபேஸஸை வச்சு எடுத்துருக்கீங்க. எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். நம்ம குட்டி புலியோட வில்லன் மட்டும் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி மீதி அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு முக்கியமான வாய்ஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓ, அவ்வளோதான் நம்ம படத்தோடது. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஃபுல் நேட்டிவ் ஃபிலிம் தான் பிரதர். ஆஹா ஓஹன்லாம் இல்லை. அப்போது என்னால் என்ன முடியுமோ அதை நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக தியேட்டரில் கண்டிப்பாக இந்த 3 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுமீன் கண்டிப்பாக எங்கேயாவது போஸ்டரில் இருந்தால் தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாவக்கூத்து, நெடுமி தொடர்ந்து வேறு என்ன படங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு பிரதர்? அது சீக்கிரமாக ஒரு அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நியூ ஃபேஸஸ் கண்டிப்பாக எடுப்பீங்களா? கண்டிப்பாக பிரதர். இங்கேயுமே வந்து ஒரு 4 மூவிஸ் ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டர் இருக்காரு. ஓகே, சென்டரில் இருக்காரு, இன் பிட்வீனில். இல்லை, நானே இங்கே நீங்கள் சொல்லும்போது நான் ஆக்சுவலாக ஃபோன் பேச போயிட்டேன். லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் வந்தேன். ஒருத்தர் இருக்காரு, ஆக்சுவலி அவர் சைட் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட பேசினேன். அவர் நேம் தெரியாது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் ஹிம். அங்கே உட்காந்துருக்காருங்க, அவர் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு. ஓகே, யூஸ் ஆஃப் அவர் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு 4 மூவி நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்ல அவர் நீங்க பாப்பீங்க. பெரிய பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல அவர் இருக்காரு. வாங்க மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. தேங்க்யூ பிரதர். அது எப்படி சொல்கிறது, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடக்ஷனில் நான் சீக்கிரமாக நான் அறிமுகமாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நானும் அறிமுகப்படுத்துவேன் எல்லாரையுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நேம் என்ன? முகேஷ். முகேஷ் வாங்க பிரதர். இல்லை, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் முகேஷ் அண்ட் நெடுமி டீமுக்காக. உங்களுக்கான மேடை தானே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகேஷ். இப்போ வந்துட்டு ஒரு மூவி வந்துட்டு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 மந்த்தில் ரிலீஸ் ஆகிடும். நான் அப்பக்குட்டி தீபாக்கா எல்லோரும் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்டாக ஒரு மூவி வந்துட்டு ஓகே இருக்குது. கேஜிஎஃப் வில்லன் இருக்கார்ல, கருடன் ராம், அவர் கூட ஒன்று முடிவாக இருக்குது. அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சங்கிலி ப்ரோலாம் முன்னாலாம் தெரியும், இப்போ தான் மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அதான் இப்போ நெக்ஸ்ட்டு நானாகவே ஒரு தனியாக ஒரு மூவி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த அர்ஜுன் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, தீயவர் கொலைகள் நடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு அப்டேட்டோட மறுபடியும் பாண்டிச்சேரி இதே ஸ்டேஜ் கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக சொல்லுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் லாஸ்ட்டாக சொல்லணும், நான் நிறைய சாரியும் சொல்லணும், தேங்க்ஸும் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு அபிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க படத்தோட ஆடியோ லான்ச் அப்போயுமே லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்தாங்க. படத்துலையுமே அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான மொமெண்ட்டில் தான் அவங்க ஹீரோயினாக கமிட் ஆனாங்க. அவங்க நேராக வந்து ஒரு படகுல ஃபஸ்ட்டு ஷாட் நடு தண்ணியில் தான் அவங்க வந்து நின்னாங்க. ஸோ அந்த டெடிக்கேஷன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ மற்றபடி என் டீமுக்கு ரொம்ப நன்றி. நான் மீதி எல்லாமே நான் படத்தோட ரிலீஸில் பேசணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். பிரகாஷ் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பிரகாஷ் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். எப்போல்லாம் நான் வந்து ரொம்ப டிமோட்டிவ் ஆகிறனோ, ஜஸ்ட் நீங்கள் அவரை போய் மீட் பண்ணாலே போதும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவர் சாரை தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் பிரகாஷ் சாருக்காக. ஸோ ஆக்சுவலாக நெடுமி வந்து என்னோடய முதல் படம். ஆனால் இப்போ வந்து பாவக்கூத்து என்னோடய 6வது படம். நெடுமைக்கும் பாவக்கூத்துக்கும் நடுவில் நான் வந்த போராட்டங்கள் அதிகம். 6வது படம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் என்னதான் நம்ம படம்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு இம்ப்ரிமேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் பிரகாஷ் சாரை போய் நம்ம பார்த்தோன்னா பயங்கர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. அவர் கொடுக்குற பாசிட்டிவில் 5 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ யாருக்காவது லைஃப்பில் டிமோட்டிவ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் இவர் கூட பேசுங்க, பயங்கர பாசிட்டிவ் ஆகிடுவீங்க. ஸோ பிரகாஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இல்லை பிரதர், எனக்கும் அப்படி தான். நேற்று தான் நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். திடீர்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ ஃபைல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஃபைல் இல்லை. உடனே இதெல்லாம் சட்டசபையில் ஏறப்போதை விட்டுட்டு போங்க, அடுத்தது வாங்க, ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போவோம் அப்படின்னாரு. ஒரு நல்ல ஜாலியாக வைபாக கொண்டு போகிறாரு பிரகாஷ் சார். யூ ஆர் உங்களுக்கு இருக்கிற ஹியூமர் சென்ஸ் வேறு லெவல் சார். கீப் ஆன் டூயிங் தட். ஜட்ஜஸ் ஜூரிஸ் பவித்ரன் அண்ட் பிரியா ப்ளீஸ். மக்களே, மேக் சம் நாய்ஸ் ஃபார் நெடுமி டீம்.
தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.